தேவஜனமே, ஆக இந்த தாழ்மையை நாம் கேட்டு நாம் இப்போ ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, உங்களுக்கு நன்றி டாடி. அப்பா, பெருமையை இயேசு நாமத்தில் எதிர்த்து நிற்க பலன் தாரும். இந்த வேலையில ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடுகிற உம்முடைய பிள்ளைகளையும் தேவ ஊழியர்களையும் உங்கள் கருத்தில் நான் கொடுக்கிறேன். அவர்களை ஆண்டவரே அந்த பெருமைக்கு நீக்கி அவர்களுக்கு தாழ்மையை நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுங்க. கர்த்தாவே, விசேஷமாய் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் தாழ்மையில் இன்னும் வளர கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பேசும்போதும், நடக்கும் போதும், அமரும் போதும், இருக்கும் போதும், வேலை ஸ்தலத்திலும், குடும்பத்திலும், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், எல்லா இடத்திலும் தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் நிற்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துவீராகப்பா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இயேசு நாமத்தில் ஒளிந்து போவதாக. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் நடக்க, நிற்க, ஜீவிக்க ஆவியானவர் தாமே பலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, நிச்சயமாய் தேவன் அவரை நோக்கி நாம் கேட்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்காம அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் மனது உருகுகிற தேவன். ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். தேவச்சனமே, அதிகமாய் ஜெபிங்க, அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு ஒரு அக்கிரமத்தில் இருந்தாலும், உன்னுடைய பாவங்கள் செவ்வேறென்று சிவப்பா இருந்தாலும் உறைந்த பனியை போல நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அவர் மன்னிக்காம இருக்கவே மாட்டார். ஆக கேட்பது உங்களுடைய கடமை, மன்னிப்பது அவருடைய கடமை. இருதயத்தை திறந்து, சிந்தையை திறந்து நீங்க கேட்கணும். ஜெபத்தில் கேட்க 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 ஆவியானவரை அவர் கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். இருதயத்தில் விடுதலை, சிந்தையில விடுதலை, பார்வையில விடுதலை, சரீரத்தில் விடுதலை, வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, வியாதிகள், சோர்வுகள், நோய்கள், எல்லா பலவீனங்களிலிருந்து தேவன் விடுதலையை கொடுப்பார். ஜெபிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாமா?